வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்க போகிறேன். இன்னைக்கு நான் பண்ணுற கருவேப்பிலை குழம்ப அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, உப்புமா, சாதம் எதோட சாப்பிட்டாலும் நீங்கள் சாப்பிட்ற அமௌண்ட்டோட கொஞ்சம் கூட சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்போ இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். கருவேப்பிலை குழம்புக்கு நல்லா அலம்பி எடுத்து வச்ச 2 புடி பெரிய புடி கருவேப்பிலை, ஒரு 50 பல்லு பூண்டு, 1.5 ஆனியன், பெரிய ஆனியன் கட் பண்ணது, 3 தக்காளி கட் பண்ணது, நம்ம சாம்பார் பொடி 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, தோரம்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், பட்டை மிளகா, பச்சை மிளகா, கடைசியில் சேர்க்கறதுக்கு வெல்லம், புளி நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸு புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். இந்த டிஷ்ஷுக்கு முதல்ல பூண்டையும் கருவேப்பிலையும் பொரிச்சுக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் வானொலியில் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். எண்ணெய் நல்லா சுட்டெடுத்து நம்ம எடுத்து வச்ச பூண்டை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பூண்டை இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்தாச்சு. இதே எண்ணெயை நம்ம தாளிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்த கருவேப்பிலையும் பூண்டு இங்கே இருக்குது. இதில் ஒரு 10 கருவேப்பிலையும் 10 பூண்டையும் எடுத்து தனியாக வச்சுட்டு மிச்சத்தை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி மிக்சியில் அடிச்சுன்னு வர போகிறேன். நம்ம ஒரு 70% அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போது நம்ம குழம்பு பண்ண போகலாம். நம்ம பூண்டையும் கருவேப்பிலையும் வறுத்த எண்ணெயை ரியூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் இந்த எண்ணெயை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற எண்ணெயை நீங்கள் வேறு கறியெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் சுட்ட உடனே கடுகு அது லேசாக பொரிய ஆரம்பித்துட்டோம். மற்ற சாமானை போடலாம். கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து தோரம்பருப்பு, வெந்தயம் இது 2ஐயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே 4 பச்சை மிளகா, 3 பட்டை மிளகா போடுறேன். இப்போ எடுத்து வச்ச ஆனியனை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆனியனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொடியெல்லாம் போட்டுடலாம். குழம்பு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகு பொடி, பெருங்காய பொடி. இது நல்ல ஒரு கோட் கொடுக்கணும். இந்த மாதிரி பொடியை தக்காளிக்கு அப்புறம் போடும்போது இது அடிப்பிடிக்காம இருக்கும். பொடியெல்லாம் போட்டு இந்த எண்ணெயோட நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 நிமிஷமா வதக்கின்னு இருக்கேன். இது நல்லா பொரிஞ்சுடுத்து. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஹேமரிங் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். இதில் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு மூடியை போட போகிறேன். இது ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுன்னு இருக்கு. நல்லா புளி வாடை போயிடுத்து. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சின்னு வந்த கருவேப்பிலை பூண்டு மிக்சரை ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வச்ச பூண்டையும் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இந்த வெல்லத்தையும் இப்போ போட்டு ஒரு 5 நிமிஷமா கொதிக்க விடணும். பூண்டு கருவேப்பிலையை போட்டு 5 நிமிஷமா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சுண்டி எடுத்து இதுதான் ஃபைனல் குவான்டிட்டி. இந்த நேரத்தில் உப்பு தேவையான்னு பார்த்துக்கணும். இதுக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்படுறது. இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினா நம்ம குழம்பு ரெடி. கமகமன்னு நம்மளோட பூண்டு போட்ட கருவேப்பிலை குழம்பு ரெடி. எங்கள் ஃபேமிலிக்கு இதில் சாத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி இந்த குழம்பு போட்டு பிசைஞ்சுட்டு சுட்ட அப்பளம் ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தயிர் சாத்துக்கு இது நல்ல அக்கம்பனிமெண்ட். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போர்ஷன்ஸே கொஞ்சம் கூட தான் பண்ணினேன். ரீசன் என்னென்னா இது ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இது ஊற ஊற இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.